வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஸ்வர்யா செல்வகுமார் லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது சாட்டர்டே எடுத்த விளாக் தான். இந்த விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்னிங் 11 o'clock போல தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல ஜூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதனால ஸ்கின் டோனே நல்லா வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது. நல்லா க்ளோயிங்கா இருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பசங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போறேன். பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரணவ் வந்துட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தான். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரணவுக்காக குலோப் ஜாமுன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாரி பிரெட் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தேன். குயிக்காக ஒரு 15 minutesல ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக சுகர் கரைஞ்சா மட்டும் போதும். ரொம்ப நேரம் பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ஒரு 5 minutesலேயே சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிரும். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 8 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மட்டும் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி 4 பக்கமும் இருக்க ப்ரௌன் கலர் வந்துட்டு கட் பண்ணிட்டு நடுவில் இருக்க ஒயிட் கலர் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பிரெட் ஸ்லைசஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு 5-6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓரத்தில் இருக்க ப்ரௌன் எல்லாம் கட் பண்ணிட்டு நடுவில் இருக்க பிரெட் ஸ்லைசஸ் மட்டும் கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸான பவுட்ரு மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி அங்கங்கே அரையாமல் லைட்டாக திப்பியாக இருக்கும். இப்போது பிரெட் ஸ்லைசஸை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நல்லாவே வந்து அரைஞ்சிருச்சு. இது அப்படியே இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு 4-5 பிரெட் ஸ்லைசஸும் எடுத்துகிட்டு அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அரைச்ச பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை பால் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஜாமுன் வந்து சரியாக வராது. அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாக பசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து குட்டி குட்டி பால் ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ட்ரை ஜாமுன் மாதிரி கொஞ்சம் நீல வாக்குலையும் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு குட்டி குட்டியாக அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் ஷேப்லேயே உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மாவுலையுமே குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. 5 to 10 minutesல கூட ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கூட இன்னொரு பக்கம் இந்த ஜாமுனை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஆயிலுமே அதிகமாகலாம் தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். பால்ஸ் எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 8 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 ஜாமுன் வரைக்கும் கிடைச்சிருந்தது. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அப்படியே குலோப் ஜாமுனோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. குழந்தைங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பசங்க குலோப் ஜாமுன் கேட்டாங்கன்னா இந்த பிரெட் ஜாமுனை செஞ்சு கொடுங்க. பால்ஸ் எல்லாமே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஜாமுனை சிரப்புக்குள்ளே சேர்க்கும் போது சிரப்புமே லைட்டாக வெதுவெதுப்பான சூட்டில் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஜாமுனும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெதுவெதுப்பான சூட்டில் வந்து இருக்கணும். ரெண்டுமே ஆறிப்போய் இருந்தால் ஊறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு 1 மணி நேரம் ஜாமுன் பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்றத விட இது மேலே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துருவி எடுத்த முந்திரி பாதாம் அதை வந்து மேலே வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி பாதாம் லைட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே அப்படியே வச்சுட்டு கொடுத்துட்டேன். நல்லா டேஸ்டான எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பிரெட் ஜாமுன் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுட்டு கையோடு அப்படியே பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு 1 டே ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சாட்டர்டே இன்றைக்கி மதியமே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பசங்க 2 பேருக்குமே இந்த லெக் பீஸ் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து 2 பேருக்கும் லெக் பீஸ் போட்டுட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இன்றைக்கி சிக்கனில் தண்ணி குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து சிக்கன் எடுத்து சிக்கன் பிச்சு போட்ட கறி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்பா வந்து இது வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அம்மா வந்து சிக்கன் குழம்பு மட்டும் வச்சுருவாங்க. அதுலேருந்து சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்பா பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா இருக்குல்ல அதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தண்ணி குழம்புமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. சிக்கன் தண்ணி குழம்புக்குமே பார்த்திங்கன்னா மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்து வந்து ரெடி பண்ணுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்க்கும் சரி பிரணவுக்கும் சரி ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி தண்ணி குழம்புலாம் வைக்கும்போது அப்படியே மேலாப்பில் அந்த ரசம் மாதிரி குழம்பு மட்டும் ஈர்த்துட்டு அது டம்ளரை ஊற்றி அப்படியே சூப் மாதிரி குடிச்சிருவாங்க. சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி தனியாக டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி குடித்தா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி குடிக்கிற ஆள் எங்கள் வீட்லேயே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக அப்படியே வந்து ஈர்த்து எடுத்துக்கலாம். குழம்புல இருந்து எல்லா சிக்கனையுமே எடுத்துடாதீங்க, அப்புறம் குழம்பு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு 4-5 பீஸ் விட்டுட்டு மீதி இருக்க சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் தனியாக எடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அப்படியே குக்கரை வந்து ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன்ல இருந்து இந்த பிச்சு போட்ட சிக்கன் ரெடி பண்ண போகிறோம்ல அதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக்கன் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். சிக்கன் குழம்புலையே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம பிச்சு போடணுன்னு அவசியமே இல்லை. ஒரு 70% தான் குக் ஆகிருக்கு அப்படின்னா லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை எடுத்து அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸ் மட்டும் போட்டுட்டு லைட்டாக வந்து பரட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். லெக் பீஸ் வந்துட்டு அதில் வந்து நல்லா பொரிஞ்சு வராது. அதனால் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் மட்டும் வச்சுட்டேன். உள்ளே போடும்போதே பார்த்திங்கன்னா பிரணவ் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தான். லெக் பீஸ் நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனையும் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பீஸும் நல்லா வந்து மொறுன்னு ஆகணும். அந்தளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து எண்ணெயிலே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டால் போதும். இந்த பிச்சு போட்ட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் கொடுக்குறது மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே பொரிச்சாச்சு. நல்லா மொறுன்னு ஆகிடுச்சு. மொறுன்னு ஆகுறதுனா அந்த மேலே இருக்கிறது மட்டும் மொறுன்னு ஆகணும். எல்லா பீஸும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரி மொறுன்னு ஆகிடக்கூடாது. மேலே மட்டும் லைட்டாக மொறுன்னு இருக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஆனியன் தான் வந்து டேஸ்டி, அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவருமே ஆனியனில் இறங்கிட்டு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். லெக் பீஸ் பாருங்கள், மேலே வந்து லைட்டாக அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி மொறுன்னு இருக்குது. ஒரு பக்கம் லைட்டாக மொறுன்னு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஆனியனுமே நல்லா வந்து க்ரன்ச்சி ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுறலாம். ஆனியன் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனையும் இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது கூட ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பெப்பரோட கலரே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு 1/2 ஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வந்து தூவிட்டு அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
அப்பா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பிச்சு போட்ட சிக்கன். இதுக்கு நீங்கள் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியனோடு சேர்த்து கொஞ்சமாக அப்படியே சிக்கன் பீஸையும் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வீட்டில் சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க பீஸை எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்ட சிக்கன் ரெடி பண்ணி பாருங்கள். லைட்டாக மொறுன்னு இருக்க ஆனியனோட இந்த சிக்கனையும் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகுத்தூளோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு சிக்கனோட நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் கொஞ்ச நேரம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock போல் தான் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டுக்கு புதுசாக 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 செடியும் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப நாள் ஆசை இது வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதோட நேம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி செடி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் திடீர்னு நேற்று வந்து சர்ப்ரைஸாக இது 2ஐயும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போதைக்கு இதை வந்து வெளியவே வச்சுட்டு அது வைக்கிறதுக்கு பாட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு இப்போ இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செடி எல்லாத்துக்குமே தண்ணி நல்லா வந்து தெளித்து விட்டுறது. அப்படி இல்லாட்டி செடியெலாம் லைட்டாக வாடினாப்பில் ஆகிட்டு மண்ணுமே வந்து ரொம்பவே வந்து காஞ்சு போயிடுது. இந்த செடியில் இருக்க இந்த இலை பார்த்திங்கன்னா காற்றுக்கு ஆடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. லாஸ்ட் வீக் போட்டிருந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த ரோஸ் செடி செவந்தி பூச்செடியெல்லாம் வைக்கிறதெல்லாம். ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி துளிர் விட்டு வந்துருச்சு. செவந்தி பூச்செடியுமே நல்லா வந்து வளர்ந்து வருது. அதுக்கப்புறமா நம்ம இந்த விதையெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அதெல்லாமே நல்லா வந்து முளைச்சி வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த வீக் பார்த்திங்கன்னா அந்த மிளகா செடி இருக்குல்ல அதுக்கு வந்து விதை வந்து போட்டு விட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இருக்குல்ல, வரமிளகான்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகாவில் இருக்க விதையை வந்து எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க. செடி வந்து நல்லா வந்து வந்துடும். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து போட்டு விட்டுருந்தேன். இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச மல்லி, வறுக்காத மல்லியாக வந்து எடுத்துக்கோங்க. மல்லி வந்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா வந்து உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இது எல்லாத்தோட க்ரௌத்தையுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் போடுற ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் போடுற லாங் வீடியோலையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். மிளகா விதை மல்லி விதை 2ஐயுமே வந்து போட்டுட்டு அந்த தொட்டியுமே எடுத்து அதோடு சேர்த்து வந்து வச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல சண்டே வந்துட்டு ஒரு 1 day ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது வழக்கம் போல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு என்ன இதெல்லாம் புதுசாக எப்போவுமே வந்து பிளான் பண்ணுவோம், அது கேன்சல் ஆகிறது அதெல்லாம். அதனால சரி எப்போவும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock போலலாம் வந்துட்டு எந்திரிச்சாச்சு. மார்னிங் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு இந்த காக்கா குருவிலாம் பறந்துட்டு சவுண்டு போடும் பார்த்திங்களா, அதெல்லாம் கேட்குறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பசங்களுக்கு ஸ்கூல் டைம்லலாம் இருக்கும்போதெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது, லீவ் டைமில் தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதே அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். ஊருக்கு தான் போகல, சரி உள்ளூருக்குள்ளேயாவது எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஒரு குட்டி வாய்க்கால் அங்கே தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் போன நேரம் அங்கேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த வாட்டி வந்து தண்ணியே வரல. இங்கே இயர்லி வந்துட்டு ஒரு 3-4 வாட்டி தான் தண்ணி வரும், எப்போவுமே தண்ணிலாம் இருக்காது. இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்து போயிருந்தோம். ஆனாலுமே ரொம்ப வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் வந்து இருந்தது. இந்த இடம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நிறைய டைம் வந்த இடம் தான். இங்கே வந்து மலை மேலே ஒரு கோவில் ஒன்று இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மைண்ட் வந்து இங்கே வந்தோன்னா ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதனாலே வந்துட்டு அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போயிடுவோம். வாய்க்காலில் தண்ணி தான் இல்லை, சரி வந்ததுக்கு காலை மட்டுமாவது நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கணும். ஆனால் பசங்க விளையாடுற அளவுக்கு தண்ணி வந்து இருந்தது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து துணி எல்லாமே வந்து துவைச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும்போதே வந்துட்டு நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்பவும் போல் நம்மளோட ஃபேவரட் சின்ன வெங்காயம் வரமிளகா போட்ட நாட்டுக்கோழி வறுவல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுவும் ரெசிபி பெருசாலாம் இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ண நிறைய சின்ன வெங்காயம் வரமிளகா, அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே நாட்டுக்கோழி சேர்த்துட்டு வறுத்து எடுத்துட்டோன்னா ஹப்பா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு சிம்பிளாக தக்காளி ரசம் வச்சு கூடவே நாட்டுக்கோழி வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன்.
ஸோ நம்ம இப்போது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்குமே வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம்.